முதல்ல முக்கியமான காரணம். திருஞான சம்பந்தர் எத்தனாம் நூற்றாண்டு உங்களுக்கு தெரியும்? 7ஆம் நூற்றாண்டு. இது எத்தனாம் நூற்றாண்டு? இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் வந்து 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட உங்க வயசு தான் அவருக்கு. 16 வயதுல இறந்துட்டார் இல்லையா? இறைவனுடைய எழுதிட்டார். அவரு பாடின இந்த திருக்கோயில் அப்ப 1400 வருடத்துக்கு மேல ஆகுது. சுவாமி அதுக்கு மேல இருக்காரு, ஈஸ்வரன் அதுக்கு முன்னாடி இருக்காரு. கிட்டத்தட்ட 45 தலைமுறையா அவருடைய பாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற 45ஆவது தலைமுறை. திருஞான சம்பந்தர் பாடின தலைமுறையிலிருந்து நம்ம 45ஆவது தலைமுறை வரும். ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள் நம்ம எடுத்துவாங்க. இப்போ அந்த மாதிரியான கோயில்ல சித்தர்களும் முனிவர்களும் மன்னர்களும் வந்து வாசிச்சு சுவாச்சு இந்த திருக்கோயில்ல நம்ம இந்த பாடலை இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அது ஒரு அற்புதமான விஷயம். மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான். சம்பந்தர் எல்லா பாடலையும் எல்லா கோயிலையும் பாடல. அவருக்கு விருப்பமான முக்கியமான கோயில் தான் பாடினாரு. அந்த மாதிரியான கோயில் இது. அப்ப அந்த காலத்துல இந்த கோயில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருந்திருக்காரு இந்த கோயில்ல. அப்ப இருந்திருக்காரு. சம்பந்தர் பாடின அடிப்படையில நம்ம 45ஆவது தலைமுறை. அதனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க இருக்க மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிர்வாகம் நடத்தின மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மகா அபிஷேக குழுவுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குழந்தைகளை வரை மாற்றுவாங்க. இல்லாமல்ல அருள் தரும் அலங்கார வழியில் சவுந்தரநாயகனாகிய கரூர் கல்யாண பசுவிக சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழுவினுடைய ட்ரஸ்ட் 28 ஆண்டுகளாக நமது கரூர் கல்யாண பசுவிக சுவாமிகள் எண்ணற்ற ஒரு சிறப்பு அமைப்புகளை செய்வதற்கு இறைவன் கருணை செய்ததால் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இறைவன் எமக்குள் உள்ள நோக்கம் என்னவென்றால், நமது ஆலயத்தினுடைய பாரம்பரியங்கள் வளர வேண்டும், நமது ஆலயத்தினுடைய செல்வங்கள் பெருக வேண்டும் என்றால் நம் ஆலயத்தின் செல்வம் என்ன? நமக்கு கிடைத்த தேவாரம் திருப்புகள். இந்த தேவாரம் திருப்புகளால் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று எனது எண்ணங்களை நமது சார்கிட்ட ஒரு நாள் சொன்னோம். அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25ஆம் ஆண்டு ரொம்ப விசேஷமா பண்ணோம். அப்ப பண்ணும்போது சார்கிட்ட கேட்கும் பொழுது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும். சார் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன, ராணுவ தளபதிகளுக்கும் ராணுவத்துக்கும் எல்லை காக்கிறவங்களுக்கும் ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு சார் என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரியான மிக அற்புதமான ஒரு அமைப்பு நம்ம சார் உடனே சரி சாச்சு. நம்ம சாரும் நம்ம ஸ்கூலுடைய செயலர்களும் ரொம்ப துணையா இருந்து இந்த விழாவை நமக்கு சிறப்பா செய்யணும்னு சொல்லி அந்த முதல் வருஷம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா கின்னஸ்ன்னு சொல்லி பண்ணி கொடுத்தோம். அதுல கிட்டத்தட்ட 1000 பேர் கணக்கு போட்டோம். அன்னைக்கு சார் 1600 பேர் கூட்டி நம்ம பள்ளியிலிருந்து இந்த கரூர் சிந்தை தீர் தூக்கும் பதியத்தை எல்லாரும் பெற்றிருக்கோம். அந்த மாதிரியான இதை இன்னைக்கு நீங்க பாடுறீங்க. இன்னொரு 50 வருஷம் இன்னும் உங்க குழந்தைங்க உங்களுடைய அமைப்பு வழி வர 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 இது வளரும். இந்த நம்ம திருக்கல்யாணத்துல பார்த்தோம்னா அன்னைக்கு குறைந்த நபர்கள் வந்தனால மீண்டும் நம்ம சார் இதை விடக்கூடாது, இன்னும் சிறப்பாக நம்ம குழந்தைங்க எல்லாம் பாடணும்னு சொன்ன சாருக்கு எங்களுடைய மகாபிஷேக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ண உடனே சார் இந்த மாதிரி திருக்கல்யாணத்து அன்னைக்கு குழந்தைகள் வந்தாங்க. மீண்டும் அவங்க குழந்தைகளாம் பாட விருப்பப்பட்டாங்க. சார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோனையும் நம்ம திருக்கோயில் நிர்வாகத்துல நம்ம ஆர்வம் சார்ட்ட ஈஓ சார்ட்ட நாங்க முறையிட்டோம். இது நல்ல அருமையான விஷயம், நம்ம கோயிலுடைய வளர்ச்சிக்கு உண்டான விஷயம், நம்ம கோயில் பக்தர்கள் வரக்கூடிய அனைவருக்கும் காரியம் சித்தியாகக்கூடிய விஷயம், இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சார் உடனே எந்த விதமாக உடனே சொல்லி சார் நம்ம திருக்கோயில் நிர்வாகம் மிக மிக உறுதுணையா நமக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி இது ஒவ்வொரு விஷயமும் சிறப்பா செஞ்சாங்க. நம்ம கோயிலுடைய 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க பார்த்தோம்னா நம்மளாம் படிக்கிற குழந்தைங்க படிப்புக்கு சரிங்க. இப்ப எல்லாரும் தீபாவளி தரிசனம் பண்ணி சிறப்பு பண்ணுங்க. நம்ம பள்ளி நிர்வாகத்துக்கும் வந்திருக்க குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்துக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.